ஹே காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான மீல் மேக்கர் பேபிகார்ன் மசாலா பார்க்கலாம். இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாத மசாலா, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருங்க. அடுத்து வந்து பேபிகார்னை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. பட்டரில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம அடித்து வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக நான் இன்றைக்கி சன்னா மசாலா போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் குக்கரில் இது விசில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி. இதுக்கு பதிலாக நீங்கள் சன்னா மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட நான் பாலக் சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரெசிபி மாதிரி இது இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாதனால நம்ம வந்து இது நிறையாவே சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.